பொதுப்படையா இந்த 2026ல நிறைய பேர் வந்து புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பாங்க. சோ எந்தெந்த ராசிகள் எல்லாம் புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணா அவங்க சக்சஸ் கொடுப்பாங்க, இல்ல இந்தந்த ராசிக்காரர்கள் எல்லாம் தயவு செஞ்சு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க எல்லாம் யாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். ஏனென்றால் உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன விஷயம் என்றால், ஆணாக இருப்பவர்கள் உத்தியோகமோ அல்லது தொழிலோ அல்லது வியாபாரமோ ஏதோ ஒன்று செய்து வருமானம் ஈட்டு தர வேண்டும். இது தொன்று தொட்டு நடந்து வருகிறது. இப்பொழுது பெண்களுமே அது சரிசமமாக அந்த உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறார். பொதுவாக பார்க்கும்போது தொழில் தொடங்கக்கூடிய ராசிகள் கேட்டிருக்கீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாம். புதியதும் தொழிலாம். இருக்கிற தொழில் வீழ்ச்சி அடையும் போது இருக்காம இருந்தா யோசனை செய்து வேறொரு மாற்று தொழிலும் அவர்கள் செய்யலாம். அதே மாதிரி வியாபாரத்திலும் செய்யலாம். அவர்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாக இருக்கும். குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சனி பயிற்சியால் சனியுடைய அந்த பேரருள் கிட்டும். ஏன்னா இதுல வந்து நம்ம குருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு வியாபார கிரகம் தான், உணவு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி துறையை மேற்கொள்ளும். தொழில்ன்ற போதுதான் சனி பகவான் சொல்லக்கூடியது. தொழிலாளர்கள், ஆளடிமை நிறைய பேர் வச்சு வேலை செஞ்சாதான் ஒரு தொழில முன்னேற்றம் அடைய முடியும். அப்போ அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான். ஸோ அதனால நான் சொன்ன இந்த ராசிக்காரங்க எல்லாமே தொழில் தொடங்கி வெற்றி பெறலாம். அடுத்ததாக தொழில் தொடங்கக்கூடாதவர்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா முன்னெச்சரிக்கையாக இருப்பார்கள். இருக்கிற தொழிலை இருந்து கொண்டு காலம் கடத்தி செல்வார்கள். நல்ல நேரம் வரும்பொழுது அவருடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு விஷயமா சொல்லுகிறேன். அடுத்ததாக மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த ராசிக்காரர்கள் தொழில் தொடங்குவதற்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்தால் பங்குதாரர்களை சேர்ந்தால் பிரிவு ஏற்படும். இல்லை என்றில் இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் தொடங்கணும்னாக்கா நல்ல ஒரு தெளிந்த அறிவு இருக்கணும். எந்த இடத்துல நம்ம பொருள் வாங்கணும், எந்த இடத்துல செய்யணும், எப்படி அதை கொண்டு போகணும், இப்படி எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவானுடைய கிரகத்துடைய அந்த ஸ்தான பலத்தினாலும் குருவுடைய அந்த ஆதிக்க பலத்தாலும் இவர்களுக்கு அந்த எண்ணங்கள் வராமல் போகும். மனக்குழப்பங்கள் ஏற்படும், பின்னடைவு ஏற்படும். எனவே இந்த ராசிக்காரர்கள் தொழில் தொடங்காமல் இருப்பது சால சிறந்தது என்று கூறி முடிக்கிறேன்.